முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 68வது பிறந்த நாளை ஒட்டி மாபெரும் மரம் நடும் திட்டத்தின் கீழ் 61 கோடியே 68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தமிழகம் முழுவதும் 68 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தினை துவக்கி வைக்கும் அடையாளமாக இன்று சென்னை வேப்பேரியில் அமைந்துள்ள சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் அலுவலக வளாகத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆலமரக்கன்றினை நட்டு திட்டத்தினை துவக்கி வைத்தார். தமிழகத்தில் வனம் மற்றும் மரங்களின் பரப்பை அதிகரித்த தமிழகத்தின் பசுமை போர்வையை மேம்படுத்தும் உன்னத நோக்கிலும் வனப்பகுதிகளில் மட்டுமின்றி வனத்திற்கு வெளியே இருக்கும் காலி இடங்களில் அதிக எண்ணிக்கையில் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கவும் மாபெரும் மரம் நடும் திட்டத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருகிறது. அதன்படி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் கடந்த 2012ஆம் ஆண்டு 64 லட்சம் மரக்கன்றுகளும், 2013ஆம் ஆண்டு 65 லட்சம் மரக்கன்றுகளும், 2014ஆம் ஆண்டு 66 லட்சம் மரக்கன்றுகளும், 2015ஆம் ஆண்டு 67 லட்சம் மரக்கன்றுகளும் நடும் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரிடையே மிகுந்த வரவேற்புள்ளதால் இந்த ஆண்டு முதலமைச்சரின் 68வது பிறந்த நாளை ஒட்டி மாபெரும் மரம் நடும் திட்டத்தின் கீழ் 61 கோடியே 68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தமிழகம் முழுவதும் 68 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தினை துவக்கி வைக்கும் அடையாளமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று சென்னை வேப்பேரியில் அமைந்துள்ள சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் அலுவலக வளாகத்தில் ஆலமரக்கன்றினை நட்டு திட்டத்தினை துவக்கி வைத்தார். இந்த மரக்கன்றுகளை நடும் பணியானது வனத்துறை சார்பில் பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டு டிசம்பர் மாதத்திற்குள் முடிக்கப்படும். மேலும் இம்மரக்கன்றுகள் வனப்பகுதிகளிலும், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளிலும், அரசு மற்றும் தனியார் அலுவலக வளாகங்களிலும், சாலையோரங்களிலும், பூங்காக்களிலும் நடப்பட்டு பராமரித்து பாதுகாக்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் ஆலம், இலுப்பை, புன்னை, மந்தாரை, புங்கன், மகிழம், பூவரசு, வேம்பு போன்ற பல்வேறு வகையான மரக்கன்றுகள் நடப்படும். இந்த நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர் திரு எம். ஆனந்தன், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு தோப்பு என்.டி. வெங்கடாச்சலம், தலைமைச் செயலாளர் திரு கு. ஞானதேசிகன், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், உள்துறை முதன்மை செயலாளர் திரு அபூர்வ வர்மா, காவல்துறை தலைமை இயக்குநர் திரு அசோக்குமார், சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை முதன்மை செயலாளர் திரு ஹன்ஸ் ராஜ் வர்மா, முதன்மை தலைமை வன பாதுகாவலர் முனைவர் நா. கிருஷ்ணகுமார், சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் திரு டி.கே. ராஜேந்திரன், அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு உயர் அலுவலர்கள், பெருந்திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.